வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பொதுவாக தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயப்படாம சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி செய்திகளை தைரியமாக பரப்பி சொல்லி ஓப்பனாக பேசி கொண்டு வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபல நடிகைக்கு நடந்த ஒரு கொடுமையான ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு நடந்தது வேற எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தது ரொம்பவே அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியில. வாங்க, அந்த நடிகை யார், அவங்க எதற்காக இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க, யார் மேல புகார் கொடுத்திருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல நடிகையின் மீது பாலியல் பலாத்காரம், இயக்குனர் உமர் மீது போலீசார் கமிஷனரிடம் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி பிரபலங்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொதுவாக சினிமா துறையில ஏதாவது ஒரு பெண் நடிக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்கன்னா முதல்ல அந்த பெண்ணிடம் கேட்கக்கூடிய, அது தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, இந்த அசஸ்மெண்ட் தான், நீங்க இதுக்கு ஒத்து போவீங்களா அப்படின்னு முதல்ல கேட்கிற கேள்வியே இதுதான். இப்படி நிறைய பேர் சமீப காலமாக தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இந்த அசஸ்மெண்ட் பிரச்சனை பத்தி விவாதிச்சுட்டு வராங்க. படத்துல நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி பிரபல மலையாள இயக்குனர் உமர் லூல் பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று இளம் நடிகை ஒருவர் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் இயக்குனர் உமர் லூலு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட திரையுலகினை ரொம்பவே அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. மலையாளத்துல ஹாப்பி வெட்டிங், ஒரு அடல்ட் லவ், பேட் பாய்ஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியவர் தான் உமர்லு. இவர் இயக்கிய படம் என்று ஒன்றில் நடித்த நடிகரை ஒருவர் உமர்லு அடுத்த பட வாய்ப்புகள் தருவதாக சொல்லி தன்னை பலாத்காரம் செய்ததாக புகார் அளிப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்து, அதாவது ஜனவரி மாதம் கடந்த ஏப்ரல் மாதம் வரை அந்த நடிகையை இடங்களில் அழைத்து சென்று பழகியிருக்கிறாரு. பட வாய்ப்புகள் தருவதாக சொல்லி அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாரு. திருமணம் செய்து கொள்ளதாகவும் உறுதியளித்து ஏமாற்றியதாக கொச்சி போலீஸ் கமிஷனரிடம் அளித்த புகாரின் பேரில் தெரிவித்துள்ளார் அந்த நடிகை. இது குறித்து காவல்துறை தரப்பில் இருந்து நடிகையின் புகார் அடிப்படையில் நாங்கள் இயக்குனர் உமர் மீது பலாத்கார வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த நடிகையிடம் நாங்கள் வாக்குமூலம் ஆகியிருக்கோம். இதை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு உமர் லூலுக்கு சம்மன் அனுப்பியும் என்று தெரிவித்திருக்காங்க. ஆனால் இந்த புகார் பொய்யானது என்று உமர் அவர்கள் மறுத்திருக்கிறாரு. இது குறித்து பேசிய அவர், என் கடைசி படத்தில் கூட அந்த நடிகை நடித்திருப்பாங்க, அந்த படத்திற்கான வாய்ப்பு வரவில்லை என்பதால் அவர் புகாரில் கொடுத்திருக்காங்க. நான் அவருடன் நடிப்பதாக பழகி வந்தேன், தவிர வேறு எதுவுமே கிடையாது. காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்றிருக்கிறார் உமர் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.